கர்த்தருடைய வார்த்தை நேரா கடந்து போகலாம். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளில் உருவ குத்துவது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனாயிருக்கிற நான் இன்னும் துதிப்பேன். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், கஷ்டத்தின் மத்தியில் பாருங்கள், எந்த மனிதனையும் போய் சார்ந்து அல்லது மனிதனுடைய பரிதாபத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவோ அவன் பார்த்திங்கன்னா கடந்து போன மாதிரி தெரியல. எவ்வளோ கஷ்ட சூழ்நிலை சில நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், சில நட்புகள் நமக்கு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சில நட்புகள் நம்ம தாங்கணும், சில நட்புகள் நமக்கு என்ன பண்ணணும், சில நல்ல வார்த்தைகள் சொல்லி தேற்றி பலப்படுத்தணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். சில பேருக்கு சில நட்புகள் கிடைக்குது, சில பேருக்கு நட்புகள் இல்லாமல் போகுது. நட்புகள் இருந்தாலும் ஸ்தோத்திரம், நட்புகள் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை புரிந்து கொள்கிற ஒரு நட்பு எனக்கு தேவை, என்னை அரவணைக்கிற ஒரு நட்பு தேவை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், ஒரு சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், எதிர்பார்க்கிறோம். ஏன்னா எல்லா நேரங்களையும் எல்லா விஷயத்தையும் எல்லா உறவுகிட்டையும் சொல்ல முடியாது. சில உறவுகள் இருக்குது, புரியுதுங்களா? மனைவிட்ட என்னன்னோ அவ்வளோதான், கணவன்கிட்ட அது ஒரு விஷயம் இருக்குது, பிள்ளைகிட்ட ஒரு உறவு இருக்குது, நண்பன்கிட்ட சில விஷயம் இருக்குது பாருங்கள். அப்போது என்ன தான் மனைவிட்ட பேசினா கூட சில விஷயங்கள் ஒரு நட்புகிட்ட சொன்னால் அதுவும் ஒரு விதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே மனைவிட்ட சொல்கிறதுனால இல்லை எல்லாருமே கணவன்கிட்ட சொல்கிறதுனாலையும் பெட்டராக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏதோ கொஞ்சம் பண்ணலாம். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த நட்புன்றது அது ஒரு விஷயம்லாம் இருக்குது பாருங்கள். அதனால் என்ன அப்படின்னா நிறைய நாள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு இப்படிக்கெல்லாம் கிடச்சா நல்லாயிருக்கும், நம்ம போய் என்ன பண்ணணும், கஷ்டத்தின் மத்தியில் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட ஷேர் பண்ணுவோம், எல்லாத்தையும் அவன்கிட்ட புட்டு வைக்கணும், சொல்லணும் அப்படின்னு பார்த்தா சில பேருக்கு நட்பில் சில பேருக்கு இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக போகிறான் பாருங்கள், அணுகிறான் பாருங்கள். ஆனால் தாவீது பாருங்கள், தன்னுடைய லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் பார்த்தா தேவன்கிட்டயே ஷேர் பண்ணுறது இருக்குது பாருங்கள். வாழ்க்கையில் சத்துருக்கள் அவனை நெருக்கும்போது அவனை எப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய எல்லா காரியத்தையும் போய் கர்த்தர்ட்ட ஷேர் பண்ணுறான். சொல்கிறான் பாருங்க, என் கண்மலையாகிய தேவனை நோக்கி. முதல்ல ஆண்டவரை அவன் கண்மலையாக பார்க்குறான், தன்னை பாதுகாக்கும் கண்மலை. பல நேரம் பார்த்தீங்கன்னா வசனங்கள் எல்லாம் பார்க்கலாம், அவரே தேவன், அவரே இரட்சகர், அவரே மீட்பர், பாருங்கள் இப்படியெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள். அவரே இந்த கண்மலை. பல இடங்களில் கடவுளை எப்படியெல்லாம் பார்த்துருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தான் பாருங்கள், இந்த இடத்துல என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, அவர் என் கண்மலை, என்னை காக்கும் கண்மலை. நான் அந்த கண்மலையை நோக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்க்கிறேன். அவரை நோக்கி என்ன பண்ணுறேன்னா, நான் இப்போ அவர்கிட்ட பேச போகிறேன். என்ன பேசுனா, தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். நான் எப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, ஏன் ஆண்டவர் என்னை மறந்தீங்க? ஏன் நாள்தோறும் சத்துரு என்னை ஒடுக்கணும், பேசணும், நிந்திக்கணும், இந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி இருக்கே, ஒருவேளை என்னை மறந்துட்டீங்களா? அதனால தான் இவங்களாம் ரொம்ப இது பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை பாருங்க அவன் பேசுகிறான். அது மட்டும் இல்லை, என்ன அப்படின்னா சுற்றி இருக்கலாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன உன் கடவுள்ன்ற உன் தேவன் எங்கே? உன்னை ரட்சிக்கிறது எங்கே? உன்னை விடுதலையாக்குறவர் எங்கே? உனக்கு உதவி செய்கிற கடவுள் எங்கே போயிட்டார்? இப்படியெல்லாம் பல விஷயங்கள் காதுபட பேசுகிறாங்க பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவத்தெல்லாம் தாண்டி வராமல் இருக்க மாட்டோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு நான் கடந்து வரும்போது குடும்பங்கள்லேயே சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, என்ன கடவுள்ன்ற, ஏன் கடவுள் உனக்கு இதெல்லாம் செய்யலை, கடவுள் ஏன் உனக்கு அது பண்ணலை? பாருங்கள், நான் மதுரையில் இருக்கும் பொழுது இந்த யூத்துக்கெல்லாம் நடத்துவேன். அதில் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு போகும்போது என்கிட்ட ஜோம் பண்ணிட்டு தான் போவான் பாருங்கள். ஜோம் பண்ணிவிட்டு அவன் இந்த பொருட்கள்லாம் போய் விற்றுட்டு பார்த்திங்கன்னா வந்துடுவான் பாருங்கள். நான் சொல்லுவான், நான் நீ ஜோம் பண்ணவொன்னு நல்லா விற்கிது, ஆண்டவர் நல்லா விற்று கொடுக்குற, நல்லா பிளெஸ்ஸிங்காக இருக்குது, நீ மற்றவங்களுக்கெல்லாம் பண்ணுற எல்லாம் வைக்கிற, நீ ஜோம் பண்ணால் எனக்கு நல்லா இருக்குது, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்டான். வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஏன்னா நீ இப்படி திடீரியே எந்த ஒரு இது இல்லாமல் அப்படின்னா அப்படி தான் இருந்தோம் அன்றைக்கி. அந்த வாழ்க்கையில் கடவுள் உட்கார வச்சுட்டார் பாருங்க. உட்கார வச்சுட்டு என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு சில காரியங்களுக்கெல்லாம் போகணும், ஆனால் என்ன அப்படின்னா எந்த ஒரு பதிலும் தெரியல, என்ன நடக்க போகுது ஃப்யூச்சரில், எப்படி ஆக போகுது அப்படின்னா எனக்குள்ளே பல கேள்வி இருக்கும். என்னடா மற்றவங்க நம்ம செய்கிற எல்லாம் நடக்குது, ஆனால் நமக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வாய் விட்டு இது என்ன பண்ணிட்டான், சொல்ல ஆரம்பிக்கிட்டாங்க, ஏன் நீ உனக்கு ஏன் ஆண்டவர் இது எதுவும் செய்யாத மாதிரி இருக்குது, உனக்கு ஏன் ஆண்டவர் உதவலை, நீ ஜெபம் பண்ணும்போது கடவுள் எங்களுக்கு என்ன பண்ணுறாரு, உதவுறாரு, ஆனால் நீ ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லும்போது அந்த கேள்வி இன்னும் கூட மறக்கலை. அதனால தான் இப்போ உங்களுக்கு சொல்ல முடியுது. ரொம்ப எனக்கு ஷார்ப்பாக போச்சு. ஆண்டவரை தேடுறேன், பகலில் தேடுறேன், எல்லா நேரம் தேடுறேன்,
கடவுளுக்கான ஊழியத்தெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் ஏன் என்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்காக இல்லாத மாதிரி இப்படி இருக்குதே அப்படின்ற ஒரு காரியம் பாருங்கள். இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அப்போ பாருங்கள், வீட்லேயும் சில நேரம் பேசுவாங்க, கடவுள்ன்ற இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தால் உனக்கு எல்லாம் வந்துருமா, இப்படியே நீ இருக்கியே, வேலைக்கு போனால் தடன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுற, நீ தான் போய் சொல்கிற அப்படின்றலாம் நிறையா பேசுவாங்க. பல காரியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். எல்லாம் உள்ள இதாக இருக்கும். அதெல்லாம் போய் நான் என்ன பண்ணுவேன், மாடியில் உட்காந்து ஜெபம் பண்ணி கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணுவேன். நடக்கும்போது போகும்போதெல்லாம், ஆண்டவரே என்ன இப்படிலாம் பேசுகிறாங்களே, என்ன இப்படி என்னை கொண்டு வந்து இப்படி நிப்பாடிட்டீங்களே அப்படின்னு. இந்த மாதிரி வாழ்க்கையில் பல நேரங்களில் பல விதமான ஒரு அனுபவங்கள்லாம் நமக்குள்ளே இருக்கும். பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கிடைக்காத போது, ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க நம்மளையும் பார்க்குறோம், வாழ்க்கையும் பார்க்குறாங்க. வாழ்க்கையை வந்து ஒரு சேஞ்ச் ஆனால் ஒரு வித்தியாசத்தை பார்க்குறான். என்னடா முன்னாடி இப்படி இருந்தேன், இப்போ என்னமோ பல சேஞ்ச் இருக்குது அப்படின்னு. இது ஒரு சேஞ்சே இல்லாமல் எப்பவும் போல் இருக்கிறோம் அப்படின்னா உலகம் என்ன பேசுது, என்னடா ஏசுன்னு போனேன், ஏசுன்னு கும்பிட்டான், ஏன்னா உன்னத்தையும் காணாமே, வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் காணலை. இதில் உட்காந்து நமக்கு வேறு சுவிசேஷத்தை சொல்கிறானா, கடவுளை பற்றி என்ன பண்ணுறானா சொல்கிறானான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பல பேர் நிந்திக்கிறாங்க பாருங்கள். பல நிந்தனைகள் பல விதங்களை வாழ்க்கையில் வந்து அது இருக்குது. எல்லாத்துக்குமே அது இருக்கும். ஊழியம் செய்கிறவங்களுக்கு இருக்குது, விசுவாசிகளுக்கு இருக்குது, கடவுளை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஏன்னா சில நேரம் கடவுள் நமக்கு வந்து உதவி செய்யாத மாதிரியே தான் இருக்கும். சில நேரங்கள் நல்லா கிடைக்கும், சில நேரம் வந்து அப்படியே அந்த பாட்டை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி கப்புச்சிப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கடவுளே இருக்கிறாரா இல்லையா, நான் நமக்கு வந்து நம்ம கண்டுக்கிறாரா இல்லை டோட்டலி மறந்துட்டாரான்ற மாதிரிலாம் இருக்கும். அதாவது சில நேரம் நம்ம ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்களா, இதெல்லாம் நம்ம ஜெபிக்காமல் இருக்க மாட்டோம். ஜெபத்தில் பேசுவோம். கர்த்தரை வந்து நல்லா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நீங்கள் வந்து பழகிருப்பீங்க அப்படின்னா இதெல்லாம் பேசியிருப்பீங்க. நல்லா நிறையா பேசியிருக்கேன். ஆண்டவரே என்ன மறந்துட்டீங்களா, என்ன உங்களுக்கு தெரியலையா, என்ன இப்படியே உட்கார வச்சிட்டீங்க அப்படின்னு. பல நேரம் நம்ம அடுத்தடுத்த கட்டம் வரும்போது பார்த்திங்கன்னா வாழ்க்கையிலையோ ஊழியத்துலேயோ சில விஷயம் நமக்கே தெரியாது. நல்லா கடவுள் பேசுகிற சில விஷயம் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில பாட்டில் வந்து நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது. ஏன்னா நம்ம கடவுள் கிடையாது. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவர் கொடுக்குற வார்த்தையை பேசுகிறோம், எல்லாம் வைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அதுதான் நம்முடைய பாட். அடுத்தடுத்த கட்டம் நடக்கிறது, பண்ணுறது, பேசுகிறது அது அவருடைய விஷயம். நம்ம எதையும் எது பண்ண முடியாது. சரி, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது. எல்லா நேரம் நடந்துட்டுன்னு நினைக்கிறீங்களா? சரி, நமக்கே சந்தேகமாக கடவுள் நம்மளை அழைச்சாரான்ற மாதிரிலாம் வந்துடும். இவ்வளோ நேரம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவர், எல்லாம் கிரியை செய்கிறவர், சரி நம்மளை கடவுள் அழைச்சாரா அது ஊழியத்துக்கு, இல்லை அவ்வளோதானா அப்படின்னு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏத்தம் ஒரு இறக்கம், ஏத்தம் இறக்கம், எப்போதுமே ஏத்தமாகவே இருக்கும்னு சொல்லிட முடியாது. ஊழியத்துலேயும் சொல்ல முடியாது, எதுலையுமே சொல்ல முடியாது. புரியுதுங்களா? எல்லாமே ஜிக்ஜாக் மாதிரி இருக்கும். சில நேரங்கள் ஏறது இறங்குற மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த டைமிங்லாம் போகும்போது நமக்கு என்ன வருது, கர்த்தாவே மறந்துட்டிங்களா, என்ன நடக்குது, ஒன்றும் புரியல, ஒன்றுமே தெரியல. சில நேரம் தெரிஞ்ச மாதிரி பண்ணுறோம், கடவுள் அந்த லெவலில் பயன்படுத்தி விடுவார். சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஜீரோவில் இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். என்னடா இதுக்கு முன்னாடி பண்ணது அவர் தான், இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணது அவரா, இல்லை வேறு இல்லையா, இவ்வளோ தூரம் அவர் பண்ணிட்டு வருவார். இதுக்கப்புறம் பார்க்கும்போது அவர் பண்ணாரா இல்லை என்ன சம்திங்கா, இவ்வளோ நிலைக்குள்ளெலாம் போயிடுவோம். ஏன்னா பிசாசுகள்லாம் நம்ம மனதுக்குள்ளே போய் பேசுது பாருங்கள். சொல்கிறோம் பாருங்களா, சத்துருக்கள் நிந்திக்கிறாங்க பாருங்கள். அது மனிதர்களாக இருக்கலாம், அல்லது மனிதருக்குள்ளேருந்து பிசாசு பேசலாம், அல்லது மனதுக்குள்ளே பிசாசுகள் பேசலாம். பிசாசெல்லாம் நம்ம சத்துரு தான். புரியுதுங்களா? இப்போ பிசாசுகள் சிந்தைக்குள்ளலாம் பேச ஆரம்பிக்குது. இதெல்லாம் அவர் பண்ணாரா இல்லை அப்படியா பல காரியங்கள் பேசி நம்மளை என்ன பண்ணோம்னா உட்கார வைக்கிது. ஒரு புறத்தில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், மறுபுறத்தில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். சில நேரம் நம்மளாலேயே விளங்கிக்கிற முடியாத ஒரு நிலைக்குள்ளே நம்ம இருப்போம் பாருங்கள். நல்லா கேளுங்க, நம்முடைய மனதை அப்படியே பேசி பிசாசு என்ன பண்ணுவோன்னா நம்ம அதை கேட்க அப்படியே ஒடுக்கப்பட்டு துக்கத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன பேசினாலும் துக்கத்தோடையே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதான் சொன்னான், ஏன் நாள்தோறும் துக்கத்தோடு தெரிய வேண்டும். சில நேரம் நாளெல்லாம் துக்கத்தில் போகிற மாதிரியே இருக்கும், துக்கத்தை சுமந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இப்படி இருக்கே, எதையா ஒன்று என்ன ஆகுது அப்படின்னா இதாக இருக்கும். சில பேருக்கு டெய்லி துக்கமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயம் உள்ளே வந்து என்ன பண்ணணும், துக்கத்தை உள்ளே போட்டு துக்கத்தோடையே பிஸ்னஸ் பண்ணுவாங்க. சில பேர்லாம் துக்கத்தோடையே போயிட்டு துக்கத்தோடையே திரும்பிட்டு துக்கத்தோடையே சமைச்சிட்டு துக்கத்தோடையே எல்லாம் நிறைய விஷயங்கள் வரும் பாருங்க. அப்போ என்னன்னா அதைத்தான் அவனுக்கு எவ்வளோ துக்கங்கள் இருக்குது பாருங்க. அவன் சொல்கிறான், நாள்தோறும் ஏன் நான் இதுதான் லைஃபா, இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள், என்ன ஆண்டவரே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இப்படி தான் போகும்னு நினைக்கிறீங்களா, இப்படியே வாழ்க்கையில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு என்ன ஆகுதுன்னா சில நேரம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் உண்டாகுது. இந்த சூழ்நிலை மத்தியில் கடந்து போகும்போது கர்த்தர் மேலே கொஞ்சம் ஒரு வருத்தம். சில நேரங்கள் என்ன அப்படின்னா கடவுளே மறந்துட்டார் என்ற ஒரு காரியம். ஏன் அப்படின்னா சத்துருக்கள் நித்தமும் நிந்திக்கிறதும் பேசுகிறதும், முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறது, மனிதர்கள் இப்படி பல காரியங்கள் உள்ளே வரும்போது என்னவோ நம்ம சிலது விட்டாலும் சில நேரம் என்ன பண்ணுறது போட்டு ஏதோ அழுத்தம் தந்துடுது. அதான் அவன் சொல்கிறான் பாருங்க,
என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துறது போல இருக்குது. சொல்லாம நீ சில நேரம் பேசும்போதெல்லாம் எனக்கு உருவ குத்துற மாதிரி இருக்குது சொல்லுவாங்களா இல்லையா? சில பேர் பேச்செல்லாம் எப்படி இருக்குதும் சர்ன்னு நம்மளே சில நிந்தனைகளையும் நம்மளே சில பாதையிலையும் கடந்து போயிட்டுருப்போம். இந்த கடந்து போயிட்டு இருக்கும்போது இன்னும் சில பேர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நமக்கு அப்படியே நம்மளை கொண்டு மிதிச்ச மாதிரி இருக்கும். என்னடா நம்மளே இதில் போயிட்டுருக்கோம். சில விஷயத்தை என்ன அடுத்தடுத்து அது கேட்குற காரியங்கள் நமக்குள்ளே என்ன ஆகுது, இப்போ சருன்னு போய் குத்தி நம்மளை கிழித்து ஒன்றுலாமல் பண்ணுற மாதிரி வருது பாருங்க. அதுதான் அவனுக்கும் இருக்குது பாருங்க. அப்போ தான் சொல்கிறான், என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குறாய், ஏன் எனக்குள் தேங்குறாய். ஆறுதல் படுத்திக்கிறான். பல நேரம் கடவுளை ஆறுதல் படுத்துகிற மாதிரி கூட சில நேரம் இருக்க மாட்டுது. ஆனாலும் நம்மளை ஆறுதல் படுத்திக்கிறணும். ஆத்துமா ரொம்ப புலம்பாத. என்ன சொல்லணும், எது புலம்புது? உங்கள் மனது தான் புலம்புது. உங்கள் மனது புலம்புதா இல்லையா? உங்கள் மனதை பார்த்து பேசு, புலம்பாத, ஸ்டாப் பண்ணு. எனக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட தெரிவிச்சிட்டேன், இப்படிலாம் மறந்தாரா வச்சாரான்னு. இருந்தாலும் நான் பேசி திருப்பி என்ன நானே என்ன பண்ணிக்கிறேன், திருப்திப்படுத்திக்கிறேன், என்ன நானே பலப்படுத்தி எழுப்பிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறான் பாருங்க. என்ன சொல்லுகிறான், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறேன், நான் இன்னும் துதிப்பேன். கடவுள்கிட்ட இப்படி சொல்கிறான், என்னை மறந்துட்டீங்களா, இப்படிலாம் பண்ணிட்டாங்க வச்சிட்டாங்கன்னு. திருப்பி வரைக்கும் என்ன பண்ணுறான், ஆத்துமாவே கொஞ்சம் அமரு, போதும் பேசுனதெல்லாம் போதும் சொல்லிட்டு தன்னைத்தானே பலப்படுத்தி மறுபடியும் என்ன பண்ணுறான், கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். இதில் என்ன தெரியுதுன்னா, இதில் ஒரு விஷயம் அடங்கியிருக்கு பாருங்கள். அதை தான் சொல்ல வரேன். என்ன அடங்கியிருக்கு அப்படின்னா, அவருடைய விசுவாசம் வீழ்த்தப்படுது, அவருடைய காரியம் வீழ்த்தப்படுது. அங்கே கடவுள் நம்பி வாழ்கிற ஒரு மனித வாழ்வில் சில நேரங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி தெரியுது, ஏதோ காரியங்கள் ஆகாத மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? கடவுள் கைவிட்ட மாதிரி நிலையில் இருக்குது. அப்போ அதையும் அவன் சொல்கிறான், கைவிட்ட மாதிரி இருக்குது, நல்லா நிந்திக்கிறான், கடவுள் மறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு வரேன். இதில் சத்துரு என்ன பேசுகிறான், உன் தேவன் எங்கே, நீ கும்பிட்ட கடவுள் எங்கே, நீ தேடின கடவுள் எங்கே, இப்படியெல்லாம் பேசி நிந்திக்கிறான். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் சில காரியம் கடவுள் தேடி நீங்கள் போகும்போது கிடைக்காத போகும்போது, என்னடா இத்தனை வருஷமாக போனால் எங்கே சொல்கிறாங்களா இல்லையா? இந்த சபைக்கு தேடி போகிற இத்தனை மாசமாக போனியே எங்கே, சபைக்கு போனால் அது கிடைக்கும் இது கிடைக்கணும், எங்கே ஒன்றும் கிடைக்கலையே, நிந்திக்கிறாங்களா இல்லையா, சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ பாருங்கள், இதெல்லாம் சொல்லிவிட்டு அவனுடைய விசுவாசத்தை குலைத்து போட்டு, அவன் விசுவாசத்தை ஒன்றும் இல்லாமல் கடவுள் உனக்கு உதவியே செய்ய மாட்டான்ற நிலைக்குள்ள அந்த நிந்தனைகளாலே அவன் என்ன பண்ணுறான்னா சூழப்படுகிறான். அந்த நிந்தனைகளால் அவனை சூழ்ந்து கொள்ளுது. புரியுதுங்களா? மற்றவன் பேசுகிற பேச்செல்லாம் அவனை சூழ்ந்து கொண்டு அவனை ஒன்றுலாமாக்கி அவன் விசுவாசத்தை கெடுத்து போட பார்க்குது. என்ன, கர்த்தர் மறந்தார் என்ற உணர்வை கொடுக்குது, கடவுள் ஒன்றுமே செய்ய மாட்டான்ற ஒரு விஷயத்தை கூட எல்லைக்கு கொண்டு போகுது அது. ஆனால் மறுபடியும் கீழே இறங்கி என்ன பண்ணுறான், ஆத்துமாவே ரொம்ப பேசாத, கொஞ்சம் அடங்கு சொல்லிட்டு மறுபடியும் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். எப்படி விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான்? சேர்ந்து வாசிங்க, எல்லாம் எடுத்துக்கோங்க, என்னோட சேர்ந்து வாசிங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். முன்னாடி மறந்தார் அப்படின்ற ஒரு நிலைக்குள்ளே அதெல்லாம் பேசினாலும் திருப்பிற்கு என்ன பண்ணுறான், இதே தேவன் என்னை ரட்சிப்பார், என்னை விடுதலை ஆக்குவார். மறுபடியும் எழுப்பிட்டான் பாருங்க. முன்னாடி பேச்சு விழுந்த மாதிரி தெரியுது, ஆனால் மறுபடியும் தன்னை கட்டி எழுப்பி என்ன பண்ணுறான், விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். என்ன விசுவாசிக்கிறான், என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன், விடமாட்டேன் அவரை. இங்கே தான் இருக்குது. பல நேரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நோக்கி நம்ம விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தை விலப்பண்ணும்படியான பல காரியங்கள் நடக்கும். எப்போ சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வேதத்தில் சில விஷயங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடவுள் பார்த்தீங்கன்னா மோசையை அழைத்து, நீ இப்போ போய் நீ பேச அவன்கிட்ட, இந்த மாதிரி வாதம் உண்டாகும், அவன் உங்களை அனுப்பி விடுவான்னு. ஒவ்வொரு முறையும் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுப்பின மாதிரியே இருக்குது. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அதை படித்து பாருங்கள். தேவன் சொன்னார்ல விடுதலை ஆக்கணும், ஏன் விடுதலை ஆக்கலை? அப்போ அவர் போய் சொல்லிட்டாரு, விடுதலை ஆக்க மாட்டார். பாருங்க, அவர் சொல்கிறார், நீ போ இதை பண்ணு, அவன் பயந்து விடுதலை ஆக்கிடுவான் அப்படின்றாரு. ஆனால் மேலும் மேலும் அவன் இறுதி கடினமாயிட்டு இருக்குது. திருப்பியும் போவான். நீங்கள் சொன்னீங்களே பாருங்கள், ஃபஸ்ட்டு போய் பேசின உடனே என்ன பேசினா கூட மட்டும் தான் பிரச்சனை ஏற்படுச்சு இஸ்ரேல் ஜனங்களுக்கு. பார்த்தீங்களா? இன்னும் ரொம்ப கொடுமையாக வேலை வாங்கினான்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். பிரச்சனை இன்னும் பெருகிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் இருக்கும். அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா 2வது முறை 3வது முறை போகிறான். என்ன ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க விடுதலை ஆக்குங்கன்னு, ஆக்கலை. திருப்பியும் இப்படி போய் 10வது முறையில் தேவன் கிரியை செய்தார். என்ன சொல்லுவீங்க இதுக்கு? அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா விலப்பண்ணும்படியாக சில நேரம் ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும். அப்போ அந்த டயத்தில் நம்ம விழுந்து போகிற மாதிரி இந்த மாதிரிலாம் வரும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, தாவீதுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்னம்னா, நம்ம முன்னாடி தாவீது மாதிரி அந்த அனுபவத்தெல்லாம் இருப்போம். எந்த அனுபவத்தில் இருப்போம்? கர்த்தாவே என்னை மறந்தீரோ, கைவிட்டுட்டீரோ, என்னை குறித்து உமக்கு நினைப்பு இல்லையா, உமக்கு இது இல்லையா, இந்த அனுபவம்லாம் இருக்கும். இந்த மாதிரி தாவீது பேசுறதெல்லாம் இருக்கும். ஆனால் தாவீது பேசிட்டு எப்போதுமே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா திருப்பி இருக்க அதே பேச்சு மாறி இருக்கும்.
எப்படி இருக்கும்? கர்த்தர் என்னை கைவிடுவதில்லை, என் கண்மலையாகிய தேவன் அவர் என் ரட்சிப்பின் பலனானவர், அவரை நோக்கி நான் பார்க்கும்போது பிரகாசம் அடைவேன். அந்த அனுபவம் போச்சே, அது இல்லாமல் போச்சு பாருங்க. முதல் அனுபவம் இருக்குது. ரெண்டாவது அனுபவம் என்ன? அவன் மறுபடி தன்னை கட்டி எழுப்பி எப்படி பேச ஆரம்பிக்கிறான்? கர்த்தர் என்னை விட மாட்டார். அவர் தான் பாருங்க, முதல்ல மறந்தான்னு சொல்றான். இங்கே என்ன சொல்றான்? இங்கே அதே கடவுள் தான் என் முகத்துக்கு ரட்சிப்புமானவர், அவர் தான் எனக்கு எல்லாம் செய்வார். அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆத்துமாட்ட பேசி கட்டி எழுப்புறானா? அநேக நேரம் மற்றவங்க நம்ம சொல்லி சொல்லி கட்டி எழுப்பணும், எழுந்திருக்கும்னு நினைக்கக்கூடாது. சில பேருக்கு அது கிடைச்சா ரைட்டு. இப்போ என் ஊழியத்தில் இப்போ கூட கட்டி எழுப்பிட்டு தான் வந்தோம் பாருங்க. எல்லா நேரமும் ஒருத்தனை கட்டி எழுப்புன்னு நினைக்கக்கூடாது. என் வாழ்க்கையில் அது எதுவுமே நடக்கலாது. என்னை நடத்துனது ஆண்டவர் வேற விதம் தான். நம்ம விழுந்திருக்கோம், நமக்கெல்லாம் கட்டி எழுப்பி யாராவது ஆண்டவர் பேசி எழுப்புறாங்க பார்த்தா இருக்காது. இந்த தாவீது அனுபவம் தான் நமக்கு வரும். என்ன? நானே எழுமணும், திருப்பி இருக்க ஆண்டவர் எனக்கெல்லாம் செய்வார் என்று எழுமணும். அப்படி தான் வருது பாருங்க. நான் சொல்கிறேன் இதுதான் நல்லது. மற்றவங்க நம்ம கட்டி எழுப்புறதுக்காக விடாமல் நம்ம விழுந்தாலும் திருப்பி இருக்க என்ன பண்ணணும்? நம்ம கட்டணும். எலும்பு மறுபடி தேவன் எனக்கு உதவி செய்வார். அவர் மறக்க மாட்டார். எனக்கு அவர் உதவி செய்வார். அவருடைய முகத்தின் ஒளி எனக்கு ஒரு விடுதலை உண்டாக்கும். முக பிரகாசம் எனக்கு விடுதலை தரும். அவருடைய பிரசன்னம் என்ன பண்ணும்? என்னை காப்பாற்றும், எனக்கு எல்லாவற்றையும் தரும் அப்படின்னு எழுமணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா! எத்தனை எவ்வளோ நல்ல ஒரு பார்த்தீங்களா? அதனால் தேவ பிள்ளைகளே, முதல் அனுபவத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடி ஒளிஞ்சு போயிடக்கூடாது. சில பேர் அழுதுட்டு அப்படியே அதுக்கப்புறம் தேட மாட்டான். அப்படி இல்லை. முதல் அனுபவம் ஓகே. ரெண்டாவது அனுபவம் என்ன? பேசி பாரத்தை இறக்கிட்ட. இப்போ என்ன பண்ணணும்? மறுபடி விசுவாசி. புரியுதுங்களா? ஏற்கனவே விசுவாசித்த, ஆனால் ஒன்றும் நடக்காத மாதிரி இருக்குது, நிந்தனைகள் இருக்குது, இன்னும் பிரச்சனைகள் பெருகின மாதிரி இருக்குது. உடனே நான் விசுவாசித்த கடவுள் செய்யலையோ, மறந்துட்டாரோன்றோம். விழுந்த பிறகு மறுபடியும் என்ன பண்ணணும்? இல்லை அவர் கண்டிப்பாக அவர் தான் செய்வார். விசுவாசத்தை விட்டுற மாதிரி இருந்தாலும் மறுபடியும் விடக்கூடாது. உடனேயே கட்டி எழுப்பி எழும்பணும். இப்படி தான் நிறையா பரிசுத்தவான்கள் எழுப்பியிருக்காங்க வாழ்க்கையில். எல்லா நேரம் அவங்க விசுவாசத்தில் டப்பு 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 நடக்கலாம் சொல்ல முடியாது. அந்த விசுவாசத்தில் விழுகிற மாதிரி பல காரியங்கள் இருக்கும். கடவுள் கேட்காத மாதிரி இருக்கும், கடவுள் ஒன்றும் தராத மாதிரி இருக்கும், விடுதலையே கொடுக்காத மாதிரிலாம் இருக்கும். உடனே நம்ம அப்படியே இதாகிடக்கூடாது, விடக்கூடாது. எந்த சூழ்நிலையும் இல்லை, நான் அவரை நம்ப போகிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எனக்கு நடந்தாலும் நடக்காமல் இருந்தாலும் நான் அவரை தான் பின்பற்ற போகிறேன். சில பேர்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்கள். லைஃப்குள்ளே போகும்போது பார்த்தா அந்த பேசின பேச்சு பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் நான் அவரை நடந்தாலும் நடக்காமல் பின்பற்றுவேன் பாருங்கள். அப்போ அந்த சோதிக்கப்படும் போது என்ன ஆகுது? இல்லை இப்படி நடந்தால் தான் பின்பற்றுவேன்றதை தான் இப்போ நான் என்னை காமிச்சிட்டேன். புரியுதா? ஹலோ. அதெல்லாம் தான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்காமல் பின்வாங்கி போனால் அவன் மேல் ஆத்துமா பிரியமாக இருக்காது. அப்போ விழுந்து நீ பேச ரைட் ஏதோ விழுகிற மாதிரி இருக்க, ஆனால் மறுபடியும் கட்டி எழுப்பி வரும்போது சந்தோஷப்படுறாரு. புரியுதுங்களா? அப்படியே விழுந்து பின்னோக்கி போயிட்டு இனி நான் எதை விசுவாசிக்க மாட்டேன், நீ எல்லாம் தர்ற மாதிரி தரலன்னு சொல்லி பின்வாங்கி போனேன்னா அவன் மேல் தேவனுடைய ஆத்துமா பிரியமாக இராது. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஆகையால் தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், எல்லாம் வரும். இந்த பல அனுபவங்கள் நீங்கள் தாவீது பார்த்தா நிறைய அனுபவம் நம்ம வாழ்க்கையை அவன் வாழ்க்கை பல நேரம் பொருத்தி பார்த்தோம்னா தெரியும். ஆனால் சூழ்நிலை டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் பேசுகிற அனுபவம் ஒரே மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் தாவீதுட்ட இன்னொரு அனுபவம் என்னவா? விழுந்தாலும் மறுபடியும் அவனே கட்டி எழுப்பி மறுபடியும் கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிப்பான். நீங்கள் விழுந்தாவே பெரிய பாவம் செஞ்சுக்கின்னு கர்த்தர் சொல்லலை, எல்லாருமே விழுவோன்றது அவருக்கு தெரியும். ஆனால் விழும்பொழுது என்னவா? மறுபடியும் அவரை நம்ப போகிறேன், எலும்பி நானே இல்லை அவர் செய்வார். நீங்கள் விழ மாட்டீங்களான்னு சொல்லலை, விழுகிற அனுபவம் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். அப்படியே விழாமல் அப்படியே நான் பெரிய லெவலில் வளர்ந்துட்டேலாம் சொல்ல முடியாது. விழுந்து நம்ம திருப்பி இருக்க நம்ம எதை விசுவாசித்தோமோ அதை விசுவாசிக்காமல் போயிடுவோம். நீ போ எது வந்தேன் அப்படின்னுவோம். ஆனால் அப்படி இல்லை. என்ன சொல்கிறாரு? மறுபடியும் விசுவாசிக்க ஆரம்பி. மறுபடியும் அது நீ அவரை தான் பிடிக்கணும், எல்லா காரியத்துக்கும் அவர் தான் உனக்கு எல்லாம் செய்யணும், அவர் தான் உன்னை நடத்தணும். மறுபடி இன்னும் அதான் சொல்ல பாருங்க, அந்த வார்த்தை இன்னும் துதிப்பேன். அப்போ இந்த பாரம் வரும்போது துதி குறையுது. திருப்பி கட்டி எழுப்பி என்ன பண்ணுறான்? இனி விட மாட்டேன், இனி எப்படி ஆண்டவர் எனக்கு செஞ்சாலும் செய்யாமல் இருந்தாலும் இன்னும் கர்த்தரை துதிக்க போகிறேன். அவர் எனக்கு செய்கிறவர், அவர் என்னை காப்பவர். இதுவரை காத்த தேவன் காப்பார், இதுவரை போஷித்தவர் என்னை போஷிப்பார், இதுவரை எனக்கு எல்லாத்தையும் தாங்கினவர் ஆண்டவர் இன்னும் என்னை தாங்குவார், என்னை தாங்குவார், என் குடும்பத்தை தாங்குவார். அப்படி இருக்கணும் விசுவாசம். புரியுதுங்களா? அப்படியே விழுந்து போய் நீ ஒன்றும் நடக்காது போல், பயமாக இருக்குது, வாழ்க்கை மூடிடும் போல், ஜீரோவில் வந்துடுவோம் போல், ஜீரோ பேலன்ஸில் போயிடுவோம் போல் அப்படின்ற ஒரு நிலை வந்து கடவுளை மறந்துட்டார், எதுவும் செய்யாத மாதிரி தெரியுது அப்படின்னு நீ விழக்கூட செய், தப்பு இல்லை. ஆனால் மறுபடியும் எழுந்து விசுவாசிக்க ஆரம்பி. அதை கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் கர்த்தரை நான் விசுவாசிக்க போகிறேன், மறுபடியும் அவர் என்னை போஷிக்கிறவர் தான், நான் இன்னும் அதிகமாக துதிக்க போகிறேன், இனி நான் இன்னும் அதிகமாக தேட போகிறேன் கர்த்தரை. ஏன்னா நான் என்னமே நடக்காம போது கொஞ்சம் விழுந்துற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, நேரத்தை கம்மி பண்ணி பார்த்தீங்களா. இனி என்ன பண்ண போகிறேன்? இனி நான் ஆப்போசிட்டாக செயல்பட போகிறேன். இன்னும் கர்த்தரை அதிகமாக நான் துதிப்பேன். பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும், சூர்யா பிரதரை பற்றி,
சில காரியங்கள்லாம் பேசியிருப்போம். அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னும் பேசினதெல்லாம் நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். அவர் சொல்லுவார் ஒரு காரியத்தை, என்ன அப்படின்னா, எனக்கு கடமையில் கோபம் வந்து திருப்பி படிக்க முடியாமல் வைக்க முடியாமல் சில விஷயம்லாம் நடக்கும்போது என்ன பண்ணால் அப்போ தான் இன்னும் அதிகமாக பைபிளை படிப்பேன் அப்படின்வார். அவர் படித்தாரான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவருடைய அனுபவத்தை ஒரு விஷயத்த சொன்னார். எனக்கு நிறைய கோவம் ஆண்டவரில் வரும்போது இன்னும் பைபிளை படிப்பேன், இன்னும் ஜெபம் பண்ணணும்னு போய் ஜெபம் பண்ணுவேன், அப்போ தான் அதிகமாக பண்ணுவேன்னு. நான் சொல்கிறேன், இவனுடைய அனுபவத்தை தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்போ உங்களுக்கு ஆகலை நடக்கலைன்றீங்களோ அப்போ தான் இன்னும் அதிகமாக உட்காரும். எப்போ உங்களை வந்து விழத்தள்ளுற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்குள்ள நடக்குதோ அப்போ தான் இன்னும் கர்த்தரை நான் துதிப்பேன், இன்னும் பல மணி நேரம் கர்த்தரை தேட போகிறேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிசாசோ முற்றிலுமாய் நீங்கள் விழுந்து போக வேண்டும் என்று அவன் விரும்புகிறார். தேவனோ சொல்லுகிறார், இன்னும் நீ அதிகமாக எழும்பணும், இன்னும் எழும்பு, இன்னும் கூட்டு நேரத்தை, விழுந்த நிலையிலேருந்து இன்னும் 2 மணி நேரம் கூட்டு, இன்னும் 3 நேரம் கூட்டு, வெறித்தனமாக தேடு கர்த்தரை சொல்லுவார். சார் வெறித்தனமாக தேடுவேன் மோசஸ், அப்போ தான் இன்னும் அதிகமாக பண்ணுவேன். பாருங்கள், எத்தனையோ வருஷம் முன்னக்க சொன்ன சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, பண்ணி பாருங்களேன், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த அனுபவம் நான் பண்ணியிருக்கேன். அவர் சொன்ன மாதிரி சில காரியம் வரும்போது அந்த டயத்தில் பயங்கரமாக பண்ணியிருக்கேன், மறந்து இப்போ யாரும் ஞாபகப்படுத்துக்கிறார். ஆகையால் நான் சொல்கிறேன் பாருங்கள், எப்போ ஒன்றும் ஆகலையோ வைக்கலையோ, எனக்கு வியாபாரம் இல்லைங்க, முதல்ல நல்லா ஓடிச்சு, ஒரு மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னா போய் என்ன பண்ணணும், உக்காந்துடணும், இன்னும் கர்த்தரை துதிப்பேன், பக்குவப்படணும். மனது சூழ்நிலை எப்படிலாம் வருதோ அதுக்கேற்ற மாதிரியே ஆடிட்டே வருஷக்கணக்காக ஓட்டக்கூடாது. வளர்ச்சி இல்லாத ஒரு விசுவாசின்னு அர்த்தம். ஒன்றுமே நடக்காத ஒரு சூழ்நிலையில் திருப்பியும் அதெல்லாம் வரும்போது இப்போ திருப்பி அதே மாதிரி ஒரு ரோஜாவாவோ முத்துவாகவோ எபியாவோ இருக்கக்கூடாது. இப்போ அப்படி நான் இல்லை, முன்னாடி வந்து என்ன பண்ணேன், விழுந்து போனேன் அந்த சூழ்நிலையை பார்த்து. இப்போ அப்படி இல்லை, சூழ்நிலை அதே சூழ்நிலை இப்போ வந்திருக்கு, வேறு விதமாக வந்திருக்கு. இப்போ இன்னும் கர்த்தரை துதிக்க போகிறேன், இன்னும் சந்தோஷமாக இருக்க போகிறேன், இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன், இன்னும் அவரை நம்ப போகிறேன், இன்னும் அவரை விசுவாசிக்க போகிறோம், இன்னும் என் தேவைகளை சந்திக்கிறார் என்று அதிகமாக விசுவாசிக்க போகிறேன், என் குடும்பத்தை போஷிக்கிறேன் என்று விசுவாசிக்க போகிறேன், பிஸ்னஸை பெருக்கிறேன் என்று விசுவாசிக்க போகிறேன், எனக்கு நல்ல வேலையை கொடுக்கிறேன் என்று விசுவாசிக்க போகிறேன். அந்த விசுவாசத்தை விட்டு நான் விலகேன். புரியுதுங்களா? கர்த்தரை கர்த்தரை எல்லாம் ஸ்தோத்தரிப்போம். அப்படி நீங்கள் பேசணும். ஓகேங்களா? எல்லாம் எழுப்பி நிற்போம்.